1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. இது கொஞ்சம் கடினமான ஒரு வார்த்தை தான். தனக்குத்தானே சொல்லிக்கொள்கிறான். தனக்குத்தானே சொல்லிக்கொள்வது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தவங்க நம்மை பார்த்து இப்படி சொல்கிறத விட நமக்கு நாமே சொல்லிக்கிறது. நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன், அதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நான் செலவு இல்லாமல் சொந்த காசை செலவு பண்ணி பிரசங்கம் பண்ணுறேனே, அதை குறித்து எனக்கு பெருமை பாராட்ட இடம் உண்டு. முன்னால் அதை பற்றி நம்ம தியானித்தோம். ஆனால் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறதுல நான் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ அப்படின்றான். இந்த ஐயோன்ற வார்த்தை யாரும் விரும்பாத ஒரு வார்த்தை. ஆனால் அது பைபிளில் இருக்குது. யாருக்குமே பிடிக்காது அந்த வார்த்தை. என்னாகும் 21ஆம் அதிகாரத்தில் தான் முதல் அந்த வார்த்தை வருது. 29வது வசனம், ஐயோ மோவாபே, கேமோஷ் தேவனின் ஜனமே, நீ நாசமானாய். தப்பி ஓடின தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் ஏமோரியரின் ராஜாவாகிய சீயோனுக்கு சிறைகளாக ஒப்பு கொடுத்தான். ஐயோ மோவாபே, நீ நாசமானாய். காரணம் என்ன சொல்லப்படுறது? கேமோஷ் தேவனின் ஜனமே. கேமோஷ்ன்றது ஒரு விக்கிரகம். இந்த மோவாப் லோத்தினுடைய சந்ததி. அந்த லோத்தினுடைய சந்ததி எப்படிப்பட்டதாக மாறிவிட்டது? விக்கிரக ஆராதனை கூட்டமாக மாறிவிட்டது. இந்த லோத்தை ஆண்டவர் 2 தடவை பாதுகாத்தார். ஒரு முறை யுத்தத்தில் சோதோம் கொமோரா நாட்டில் அவன் குடியிருந்த போது அங்கே நடந்த யுத்தத்தில் அவனும் அவனுடைய குடும்பமும் அவனுடைய உடைமைகளும் கொண்டு போகப்பட்டார்கள், சிறைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். ஆபிரகாமை கொண்டு ஆண்டவர் அவர்களை விடுவித்து, அவருடைய பொருட்களையெல்லாம் விடுவித்து திருப்பி கொண்டு வந்தார். அது கர்த்தர் செய்த ஒரு பெரிய காரியம். இன்னொன்று என்னென்னா, இன்னொரு சந்தர்ப்பத்தில் சோதோம் கொமோராவை ஆண்டவர் அக்கினியால் அழிக்கும்போது தூதர்களை அனுப்பி லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் ரட்சித்தார். அப்போ அந்த லோத்து தன்னுடைய குடும்பமே, தன்னுடைய வம்சமே அழியாதபடி 2 பெரிய ஆபத்துகள்லேருந்து ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறாரு. 2 மகள்களுக்கு அது தெரியும். 2 மகள்களுக்கு அவன் அதை சொல்லி எடுத்து ஊட்டி வளர்க்கலை. அதை குறித்து நம்ம ஆதியாகமத்தில் படிக்கிறோம். அந்த பெண்கள் அவனுக்கு மதுபானத்தை கொடுத்து அவனை தப்பாக பயன்படுத்தி ஒரு பாவமான வழியிலே போனார்கள். அவங்க ஊற்றி கொடுத்தாங்கன்னா இவனுக்கு எங்கே அறிவு போச்சு? சரி, மதுபானத்துக்கு தான் இடம் கொடுத்து விட்டான். கர்த்தரையாவது அவன் பிடித்திருக்கலாம், கர்த்தரையும் அவன் பிடிக்கலை. அதனால தான் அவனுடைய சந்ததி ஐயோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு. விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு சந்ததியாக லோத்தினுடைய சந்ததி மாறி போனதை பார்க்கிறோம். நம்முடைய சாட்சியை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லணும், பேரப்பிள்ளைகளுக்கு சொல்லணும். தேவனுடைய கிரியைகளை, ஆண்டவரை பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு, பேரப்பிள்ளைகளுக்கு சொல்லலைன்னா நம்முடைய பிள்ளைகள் ஐயோன்னு சொல்கிற மாதிரி நிலைமைக்கு ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இதில் நம்ம அசட்டையாக இருந்துடக்கூடாது. இது நம்ம பிள்ளைகளுக்கு திரும்ப திரும்ப நம்ம சொல்லணும். பிள்ளைகளோடு நம்ம பேசணும். ஆண்டவரை பற்றி பேசணும். ஆண்டவர் நமக்கு செய்த உதவிகளை திரும்ப திரும்ப சொல்லணும். பேரப்பிள்ளைகளை கொஞ்சும் போது ஆண்டவரை பற்றி சொல்லணும். இல்லைன்னா மோவாப் மாதிரி ஆகிவிடுவதற்கு, லோத்தினுடைய வம்சம் போல ஆகிவிடுவதற்கு வாய்ப்பு உண்டு. கடைசி ஐயோ, வேத புஸ்தகத்தில் கடைசி ஐயோ வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வருகிறது. தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயையோ மகாநகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களை உடைய அனைவரும் இவளுடைய உசிதமான சம்பூர்ணத்தினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்களே, ஒரு நாளிகையிலே இவள் பாழாய் போனாலே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். இங்கே இந்த கடைசி ஐயையோ
வெளிப்படுத்தின விசேஷம் 18:19 வருகிறது. அது பாபிலோன், வர்த்தக பாபிலோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம். இதை பற்றி பலவிதமான விளக்கங்கள் உண்டு. நான் ஆராய்ந்து, நான் புரிந்து, நான் விசுவாசிக்கிற விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு உலக சந்தை, அந்திக்கிறிஸ்து ஒரு உலக சந்தையை உருவாக்குவான். அந்த உலக சந்தை உலகத்துக்கே ஒரு பொருளாதார செழிப்பை கொடுக்கும். அந்த உலக சந்தையை கர்த்தர் அழித்து போடுவார். கர்த்தர் ஒரே நாளில் அழித்து போடுவார். அப்போது அதனாலே பயன்பெற்றவர்களெல்லாம் அந்த உலக சந்தை விக்கிரக ஆராதனை சம்பந்தப்பட்டதாகவும் அசுத்தாவிகள் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கும். அப்போ அவர்கள் ஐயோ என்று தலைகள் மேலே புழுதியை போட்டுக்கொண்டு, ஒரு நாளிகையிலே இவள் பாழாய் போனாலே, மகாநகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களை உடைய அனைவரும் இவளுடைய உச்சிதத்தினாலே, உச்சிதமான சம்பூர்ணத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆனார்களே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். ஒரு பெரிய மகாநகரம் பாபிலோன் மறுபடியும் கட்டப்படும். அதுதான் உலக சந்தையினுடைய தலைநகரமாக இருக்கும் என்று வேத பண்டிதர்கள் ஒரு சாரார் கருதுகிறார்கள். அந்த நகரம் அழிக்கப்படும், கட்டப்படும். இப்போது இல்லை, இனி கட்டப்படும். அந்தி கிறிஸ்துவாலை கட்டப்படும், அது அழிக்கப்படும். அப்போது அதனால் பணக்காரர்களானவர்களெல்லாம் அழுவாங்க. உலக நாடுகளெல்லாம் அந்த உலக சந்தையால், பாபிலோன் சந்தையால் பல நாடுகள் உலகமே பணக்கார நாடுகளாக, உலகமே பணக்கார உலகமாக மாறிவிடும் அந்த பாபிலோன் சந்தையால். ஐயோ, எல்லாருக்கும் செல்வத்தை கொடுத்தவள் இப்படி அழிஞ்சிட்டாளே என்று அழுவார்கள், கதறுவார்கள், புழுதியை தூக்கி தலையில் போட்டுக்கொள்வார்கள், ஓலமிடுவார்கள். அவ்வளோ எத்தனை வார்த்தை போட்டிருக்கு பாருங்க. அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். அதனால் ஒரு நாகரிகமான வாழ்க்கையை விட, பொருளாதார செழிப்பை விட கர்த்தர் முக்கியம். அந்த வெளிப்படுத்தல் 18:2 சொல்கிறது, அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளின் கூடுமாயிற்று. அந்த பாபிலோன் சந்தையில் பேய்கள், அசுத்த ஆவிகளுக்கு இடம். தேவ பிள்ளைகளுக்கு அங்கே இடம் இல்லை. தேவ பிள்ளைகளை இந்த பாபிலோன் சந்தை எதிர்க்கும். தேவ பிள்ளைகளுக்கு எதிராக அது செயல்படும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 24 வெளிப்படுத்தல் 18 தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான். தீர்க்கதரிசிகளை கொல்லுகிற அளவுக்கு, பரிசுத்தவான்களை கொல்லுகிற அளவுக்கு அந்த பாபிலோன் சந்தை போகும். ஏன்னா அந்த சந்தையில் அநீதியான காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் நடக்கும்போது தீர்க்கதரிசிகள் குரல் கொடுப்பார்கள், பரிசுத்தவான்கள் குரல் கொடுப்பார்கள். அவர்களை இந்த பாபிலோன் சந்தை கொலை செய்கிற அளவுக்கு போகும். ஆனால் செல்வ செழிப்பு உலகத்தையே செல்வபுரியாக மாற்றும். மகாநகரமாக இருக்கும், எல்லா வசதிகளும் இருக்கும், எல்லா சொகுசுகளும் அங்கே இருக்கும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பொருளாதார செழிப்பு இருக்குது, எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருக்குது என்பது முக்கியம் அல்ல. கர்த்தர் அங்கே இருக்காரா? அங்கே தீர்க்கதரிசிகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் இருக்கா? அதுதான் கேள்வி. பாபிலோன் சந்தையில் கர்த்தருக்கும் இடம் இல்லை, தீர்க்கதரிசிகளுக்கும் இடம் இல்லை, பரிசுத்தவான்களுக்கும் இடம் இல்லை. பணம் வந்துட்டுனாலே சிலருக்கு யாரையும் மதிக்க மாட்டாங்க, கர்த்தரையும் மதிக்க மாட்டாங்க சிலர். அதாவது அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோடி பணம் ஒருவனுக்கு வந்து விட்டால் அவன் ஈஸ்வரன் ஆகி விடுகிறான். அதனால தான் தமிழில் கோடீஸ்வரன் வச்சாங்க. ஒருவன் கையில் கோடி பணம் வந்தால் அவன் ஈஸ்வரன் ஆகி விடுகிறான், கடவுளாகி விடுகிறான் என்று அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லப்பட்டது. அந்த காலத்து கோடி, இப்போ இருக்கிற கோடின்றது அது ரொம்ப சாதாரணம். ஒரு கிரவுண்டு இடம் வச்சுருந்தாலே அவன் கோடி
கோடி பணம் அவன் கையில் வந்துடுது. ஒரு கிரவுண்டு இடமே ஒரு கோடி பண்ணி இன்றைக்கு விற்கிறது. ஆனால் அந்த நாட்களில் ஒரு கோடின்றது ரொம்ப பெரிய தொகை. ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னால் அது இன்றைக்கி இருக்கிற ஒரு 100 கோடி, அந்த மாதிரி ஒரு 1000 கோடி 100 கோடி அதற்கு சமானம். அதனால் மனுஷனுக்கு பணம் வந்துட்டுனாலே அகங்காரம், திமிர் வந்துடுது. அநேகருக்கு, எல்லாருக்கும் இல்லை, அநேகருக்கு. கர்த்தரையே அவங்க பெருசாக நினைக்க மாட்டாங்க. அப்படியே கர்த்தரை நினச்சா கூட தீர்க்கதரிசிகளை, பரிசுத்தவான்களை அவங்க மதிக்க மாட்டாங்க. என்ன பெரிய தீர்க்கதரிசி, என்ன பெரிய பரிசுத்தவான், அவங்கள விட நம்மக்கிட்ட தான் பணம் இருக்குது. அவன் பரிசுத்தவானாக இருந்து என்ன பண்ண, அவங்ககிட்ட பணம் இல்லை. அவன் தீர்க்கதரிசியாக இருந்து என்ன பண்ண, அவங்ககிட்ட பணம் இல்லைன்ற எண்ணம் வந்துடும் பலருக்கு. எல்லாருக்கும் இல்லை, பலருக்கு. அது அவர்களுக்கு தான் கடைசி ஐயோ பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பணம் தேவை, செழிப்பு தேவை, நவநாகரிக வசதிகள் தேவை. அவைகளுக்கு நான் எதிரானவன் அல்ல, பைபிளும் எதிரானது அல்ல. ஆனால் கர்த்தருக்கு அங்கே முதலிடம் இருக்கணும். பரிசுத்தவான்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் முக்கியமான இடம் இருக்கணும். சுவிசேஷம், பவுலுடைய அனுபவம் படி சுவிசேஷம் சொல்லுகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்போது ஐயோன்ற வார்த்தைக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் இருக்காது. ஆமென்.